ஓம் நம சிவாயா. நாம் இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மது பிரியர் அப்படிங்கிற தலைப்பில் ஜோதிட ஆய்வு செய்ய போகிறோம். அந்த காலத்திலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் மது அப்படிங்கிற ஒரு விஷயம் போதை வஸ்துவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருளாக இருந்து வருகிறது. இந்த பொருளுக்கு யாரெல்லாம் அடிமையாவாங்க அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த விதத்தில் மதுப்பிரியரோட ஜாதகம் எப்படி இருக்கும், கிரக நிலைகள் எப்படி இருக்கும், மதுப்பிரியர் ஆனதற்கான ஜோதிட விதிகள் என்ன, அந்த விதிகள் இவரோட ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்காக சிஆர்பி மெத்தடை யூஸ் பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, மதுப்பிரியர் ஆகிறதுக்கான ஜோதிட விதி. 2வது, கிரக தொடர்புகள் பற்றியது. வழக்கமாக சித்தர்கள் சொன்ன 5 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு இல்லாமல் சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி ஒரு நிமிஷம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன? ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் முதலில் சொல்லப்பட்ட கிரகத்தோடு தொடர்பு ஏற்படும். 2வது, வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். முதல் நட்சத்திரத்திற்கும் 22வது நட்சத்திரத்திற்கும் அமர்ந்துள்ள கிரகங்களில் தொடர்பு ஏற்படும். இந்த வைநாசிகம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை 27 கடிகாரம் போல வட்டமாக எழுதி வந்தால் அதில் ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற 7வது நட்சத்திரம்தான் கிளாக் வைஸில் 22வது நட்சத்திரமாக வருது. அதனால் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தின் கிளாக் வைஸில் இருக்கிற 7வது நட்சத்திரமும் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற 7வது நட்சத்திரமும் கிரக தொடர்புகளை ஏற்படுத்துது. அடுத்தது, வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 4வது, ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த 3 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல இன்னும் 2 முறைகள் இருக்கு. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தர் மதுப்பிரியர் ஆகணும்னா சிஆர்பி முறையில் 4 விதிகள் இருக்கு. முதல் விதி என்ன பாருங்க. சந்திரனுக்கு வதை, வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். அடுத்தது, ராகுவிற்கு வதை அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். செவ்வாய் சந்திரன் தொடர்பு வேண்டும். 4வது விதி, செவ்வாய் புதன் தொடர்பு இருக்க வேண்டும். இந்த 4 விதியும் எந்த ஜாதகருக்கு பொருந்தி வருதோ அவர் குடிப்பழக்கத்திற்கு ஆளானா அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அதே சமயம் ஏதேனும் ஒரு ரூல் குறையும் பட்சத்தில் அந்த நபர் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் திசா புத்தி முடியும் பொழுது அதிலிருந்து ரெக்கவரி ஆயிடுவார். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்க. இவர் ஒரு மதுப்பிரியர். இவர் பிறந்திருக்கிறது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கார். மிதுனத்தில் ராகு இருக்கு. விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், மாந்தி இப்படி கிரகங்கள் இருக்கு.
9ஆம் இடம் தனுசு, இதில் கேது இருக்கு. 10ஆம் இடம் மகரம், இதில் சந்திரன் சனி இருக்கு. 12ஆம் இடம் மீனம், இதில் குரு இருக்கு. இதில் எப்படி மதுப்பிரியர் ஆவதற்கான விதிகள் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். முதல் விதி, சந்திரனுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. மேச லக்னத்திற்கு 10ஆம் இடமான மகரத்தில் சந்திரன் இருக்கு. இந்த சந்திரன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னா, சைடில் தெரிகிற கிரக பாத சாரத்தில் பாருங்க, சந்திரன் அவிட்டம் 1ல் இருக்கு. அப்போது இந்த அவிட்டம் 1 அப்படிங்கிற நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற 22வது நட்சத்திரம் அனுஷம். அந்த அனுஷத்தில் சூரியன் இருக்கு. இந்த மாதிரி முதல் ரூல் பொருந்தி வருது. 2வது ரூல், ராகுவிற்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. பாருங்க, மேச லக்னத்திற்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் ராகு இருக்கு. இந்த ராகு கிரக பாதசாரத்தில் காட்டியிருக்கேன், புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு. புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அது என்ன அப்படின்னா அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருக்கணும் அப்படின்னா, கிரகம் மட்டும் இல்லை, லக்ன புள்ளியோ அல்லது மாந்தியோ கூட இருக்கலாம். அந்த விதத்தில் ராகு அமர்ந்த புனர்வூசம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் அஸ்வினி, அதில் லக்னம் இருக்கு. இது 2வது ரூல் பொருந்தி வரதை காட்டுது. 3வது ரூல், செவ்வாய் சந்திரன் தொடர்பு. மேச லக்னத்திற்கு 10ஆம் இடமான மகரத்தில் சந்திரன் இருக்கு. இந்த சந்திரன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு சைடில் காட்டியிருக்கேன், சந்திரன் அவிட்டம் அப்படின்னு. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போது சந்திரனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த விதத்தில் 3வது ரூல் பொருந்தி வருது. 4வது ரூல், செவ்வாய் புதன் தொடர்பு. மேச லக்னத்திற்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்க, செவ்வாய் கேட்டை 4ஆம் பாதத்தில் இருக்கு. கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். அந்த விதத்தில் செவ்வாய் புதன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த ஜாதகத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி மதுப்பிரியராக இருந்து கதை முடிஞ்சு போயிருந்தாலோ, தற்பொழுது மதுப்பிரியராக இருக்கிறவங்களுடைய ஜாதகத்திலையும், இனிமேல் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் இந்த விதி இருந்தால் அவர்களும் எதிர்காலத்தில் மதுப்பிரியர் ஆவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த விதி இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, பூமியின் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் இந்த 4 விதிகள் இருந்தால் அவர் உறுதியாக தொடர் மதுப்பிரியராக இருப்பார். இந்த விதிகளில் ஏதேனும் ஒன்று குறையும் பட்சத்தில் அவங்க குறிப்பிட்ட திசா புத்திகளில் மதுவுக்கு அடிமையாகி பின்னாளில் அதிலிருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வேறொரு மதுப்பிரியரோட ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.